உலகத் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய வீடியோ பதிவில் என்ன பார்க்க போறோம்னா, மேட்ரிமோனியல் டிஸ்பியூட், அதாவது திருமண வாழ்க்கையில் ஏற்படும் பிரச்சனைகளில் கணவர் மனைவிக்கு எதிராகவோ அல்லது மனைவி கணவருக்கு எதிராகவோ தாக்கல் செய்யப்படும் வழக்குகள் மற்றும் மனைவி கணவர் மற்றும் அவருடைய வீட்டாருக்கு எதிராக தாக்கல் செய்யப்படும் டொமஸ்டிக் வயலன்ஸ் மற்றும் வரதட்சணை கொடுமை போன்ற கிரிமினல் வழக்குகளில் கணவர் மற்றும் மனைவி இருவரில் ஒருவர் மற்றொருவரின் அனுமதி இல்லாமல் ஏற்கனவே இருவரும் சேர்ந்து வாழும்பொழுது நடைபெற்ற உரையாடல்களை ஒருவருக்கு தெரியாமல் மற்றொருவர் எலக்ட்ரானிக் எவிடன்ஸ் ஆதாரமாக சேமித்து வைப்பது, இமெயில், ஃபேஸ்புக் போன்ற சமூக வலைத்தளங்களில் அவருடைய தனிப்பட்ட தகவல்களை சேமித்து வைத்து அதனை ஒரு எலக்ட்ரானிக் எவிடன்ஸாக வைத்து கொண்டாலும் சரி, அல்லது வீடியோ ஆடியோ ரெக்கார்டிங், இது போன்ற ஆவணங்களை, எலக்ட்ரானிக் எவிடன்ஸ் ஆவணங்களை நீதிமன்றத்தில், அதாவது குறிப்பாக ஃபேமிலி கோர்ட், குடும்ப நல நீதிமன்றங்களில் இந்த மேட்ரிமோனியல் டிஸ்பியூட் வழக்குகளில் தாக்கல் செய்யும் பொழுது பொதுவாக குடும்ப நல நீதிமன்றங்கள் எலக்ட்ரானிக் எவிடன்ஸ் ஆவணங்களை ஒரு ஆதாரமாக ஏற்றுக்கொள்வது கிடையாது. டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸ் ஆவணங்களை மட்டுமே ஆதாரமாக ஏற்றுக்கொண்டு அதனை மட்டுமே மார்க் செய்யப்பட்டு அதன் அடிப்படையிலேயே விசாரணை செய்யப்பட்டு தீர்ப்பு வழங்கப்படும். காரணம், இந்த எலக்ட்ரானிக் எவிடன்ஸ் ஆவணங்களை பொறுத்தவரை ஒருவர் மற்றொருவருடன் பேசும் பொழுது அந்த உரையாடல்களை அவருடைய சம்மதம் இல்லாமல் ரெக்கார்ட் செய்வது அவருடைய தனிப்பட்ட உரிமையை மீறுவதாகும். அதே போல ஒருவர் மற்றொருவருக்கு எதிராக அவரை வீடியோ ரெக்கார்டிங் செய்து அதனை நீதிமன்றத்தில் ஒரு ஆவணமாக தாக்கல் செய்வது, அதுவும் அவருடைய தனிப்பட்ட உரிமையை மீறுவதாகும். அதே போல ஒருவர் மற்றொருவருடைய தனிப்பட்ட உரையாடல்கள் அல்லது அவர் சம்பந்தப்பட்ட தகவல்களை அவருக்கு தெரியாமல், அவருடைய சம்மதம் இல்லாமல் தொலைபேசி உரையாடல்களாக இருந்தாலும் சரி, அதனை நீதிமன்றத்தில் ஒரு ஆவணமாக தாக்கல் செய்யும் பொழுது, இது போன்ற எலக்ட்ரானிக் எவிடன்ஸை தாக்கல் செய்யும் பொழுது நீதிமன்றம் அதனை ஏற்றுக்கொண்டாலும் பாதிக்கப்பட்ட நபர் உயர்நீதிமன்றம் மற்றும் உச்ச நீதிமன்றங்களில் முறையிட்டு தன்னுடைய அனுமதி இல்லாமல் தன்னுடைய தனிப்பட்ட தகவல்களை தனக்கு தெரியாமல் அவர் எலக்ட்ரானிக் சாதனங்கள் மூலம் ரெக்கார்ட் செய்து அதனை நீதிமன்றத்தில் சமர்ப்பிப்பது ரைட் டு பிரைவேசி, தன்னுடைய தனி உரிமையை மீறும் செயலாக இருப்பதால் அதனை நீதிமன்றம் ஒரு ஆவணமாக ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்று மாண்புமிகு உயர்நீதிமன்றம் மற்றும் உச்ச நீதிமன்றங்களில் வழக்கு தாக்கல் செய்து அந்த எலக்ட்ரானிக் எவிடன்ஸ் ஆவணங்களை, அவருக்கு எதிராக தாக்கல் செய்யப்படும் எலக்ட்ரானிக் எவிடன்ஸ் ஆவணங்கள் நீதிமன்றம் ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தது. மாண்புமிகு உயர்நீதிமன்றம் மற்றும் உச்ச நீதிமன்றங்கள் இதற்கு முன் அவ்வாறு தீர்ப்பு வழங்கியிருந்தது. இந்நிலையில்தான் சமீபத்தில் மாண்புமிகு உச்ச நீதிமன்றம் இந்த எலக்ட்ரானிக் எவிடன்ஸ் ஆவணங்களை ஃபேமிலி கோர்ட் நீதிமன்றங்கள் ஒரு ஆவணமாக ஏற்றுக்கொள்ளலாம் என்று உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இந்த வழக்கினுடைய சாராம்சத்தையும் மற்றும் இந்த எலக்ட்ரானிக் எவிடன்ஸ் ஆவணங்களை எவ்வாறு நீதிமன்றத்தில் சமர்ப்பிப்பது தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்ப்போம். தொடர்ந்து வீடியோவை ஸ்கிப் செய்யாமல் பாருங்கள். அதற்கு முன் நம்மளுடைய சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து சட்டம் சார்ந்த விழிப்புணர்வு வீடியோக்கள், அரசாணைகள், உயர்நீதிமன்ற உச்ச நீதிமன்ற தீர்ப்புகள் பதிவேற்றம் செய்யப்படுகிறது. முதலில் குற்ற வழக்குகளில், கிரிமினல் வழக்குகளில் இந்த எலக்ட்ரானிக் எவிடன்ஸ் ஆவணங்கள் மிக முக்கியமான ஆவணமாக கருதப்படும். சிசிடிவி ஃபுட்டேஜ் மற்றும் வீடியோ ரெக்கார்டிங், எலக்ட்ரானிக் எவிடன்ஸ் ஆவணங்கள் மோசடி வழக்குகள், குற்ற வழக்குகளில், குற்றங்கள் நடைபெறும் வழக்குகளில் இந்த எலக்ட்ரானிக் எவிடன்ஸ் ஆவணங்கள் எல்லாமே நீதிமன்றம் ஏற்றுக்கொள்ளும். ஆனால் ஒரு கணவர் மனைவிக்கு இடையே, அவர்கள் கணவர் மனைவியாக வாழும் பொழுது இருவருக்கும் இடையே ஏற்படுத்தப்பட்டுள்ள அந்த திருமண வாழ்க்கையில் இருவரும் கணவர் மனைவி என்ற அந்த பந்தத்தில் வாழும் பொழுது பேசப்படும் உரையாடல்கள், அந்த வாழ்க்கையில் இருக்கும் பொழுது அவர் மற்றொருவருடன் தொடர்பில் இருக்கும் அந்த உரையாடல்கள், ஒருவர் மற்றொருவருடைய அனுமதி இல்லாமல் அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையை சம்பந்தப்பட்ட எலக்ட்ரானிக் எவிடன்ஸ் ஆவணங்களை, கணவர் மனைவிக்கு இடையே சண்டை ஏற்பட்டிருக்கும், அதனை ஒருவர் மற்றொருவர் வீடியோ எடுத்திருப்பார், அல்லது இருவரும் தொலைபேசியில் பேசும் பொழுது அதனை ஒருவர் மற்றொருவருக்கு தெரியாமல் கால் ரெக்கார்ட் போட்டு அந்த அனைத்து உரையாடல்களையும் சேமித்து வைத்திருப்பார்.
இது போன்ற கணவர் மனைவிக்கு எதிராகவோ அல்லது மனைவி கணவருக்கு எதிராகவோ அவருடைய சம்மதம் இல்லாமல் சேமிக்கப்படும் அல்லது ரெக்கார்ட் செய்யப்படும் எலக்ட்ரானிக் எவிடன்ஸ் ஆவணங்களை நீதிமன்றம் பொதுவாக ஏற்றுக்கொள்ளாது. காரணம், இருவருடைய தனிப்பட்ட அந்த உரிமை, அவர் யாருடன் பேச வேண்டும், அவர் கணவன் மனைவி என்ற அந்தஸ்தில் வாழும் பொழுது அவர்கள் அதை பேசி இருப்பதால் ரைட் டு பிரைவேசி, அவருடைய தனி உரிமையை மீறும் செயலாக இருப்பதாகவும், மேலும் இந்திய அரசியலமைப்பு சட்டம் வழங்கிய தன்னுடைய அந்த அடிப்படை உரிமையை மீறும் செயலாக இருப்பதால் நீதிமன்றங்கள் இது போன்ற எலக்ட்ரானிக் எவிடன்ஸ் ஆவணங்களை பொதுவாக குடும்ப நல வழக்குகளில் ஏற்றுக்கொள்வதில்லை. தன்னுடைய தனி உரிமையை பாதுகாத்துக் கொள்வதற்கு இந்திய அரசியலமைப்பு சட்டம் அவர்களுக்கு உரிமை, அடிப்படை உரிமை, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வழங்கி இருப்பதால் அதனை நீதிமன்றம் ஒரு ஆவணமாக ஏற்றுக்கொள்ளக்கூடாது. காரணம், தன்னுடைய அனுமதி இல்லாமல் அந்த தனிப்பட்ட உரையாடல்கள் மற்றும் அவருடைய தொலைபேசி உரையாடல்கள் ரெக்கார்ட் செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்படுவதால் தன்னுடைய அனுமதி இல்லாமல் அதனை ஒரு ஆவணமாக ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்று அப்ஜெக்ஷன் செய்யும் பொழுது நீதிமன்றம் அதனை ஏற்று அந்த எலக்ட்ரானிக் எவிடன்ஸ் ஆவணங்களை ஏற்றுக்கொள்ளாமல் டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸ் ஆவணத்தை மட்டும் அடிப்படையாக கொண்டு தீர்ப்பு வழங்கி வருகிறது. இந்நிலையில்தான் இந்த வழக்கை பொறுத்தவரை கணவர் மனைவிக்கு எதிராக விவாகரத்து வழக்கு தாக்கல் செய்கிறார். அந்த ஃபேமிலி கோர்ட்டில் தன்னுடைய தரப்பில் ஆவணங்கள் மார்க் செய்யப்படும் பொழுது அந்த கணவர் தன்னுடைய மனைவிக்கிடையே ஏற்கனவே பேசிய இந்த சண்டை சம்பந்தமாக பேசிய தொலைபேசி உரையாடல்களை ஆடியோ ரெக்கார்டாக சேமித்து வைத்து அதை சிடிகள் ரெக்கார்ட் செய்து அதனை ஒரு ஆவணமாக நீதிமன்றத்தில் தாக்கல் செய்து இந்த எலக்ட்ரானிக் எவிடன்ஸை நீதிமன்றம் ஒரு ஆவணமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று பெட்டிஷன் மனு தாக்கல் செய்கிறார். அந்த மனுவை விசாரித்த நீதிமன்றம் இந்த கணவர் மனைவிக்கு இடையே ஏற்கனவே பேசிய உரையாடல்கள், அந்த ஆடியோ ரெக்கார்ட் சிடி ஃபைல்களை ஆவணமாக ஏற்றுக்கொள்ளப்படும் என்று ஒரு உத்தரவு பிறப்பிக்கிறது. இந்த உத்தரவை எதிர்த்துத்தான் இந்த மனைவி மாண்புமிகு உயர்நீதிமன்றத்தில் தன்னுடைய தனிப்பட்ட உரையாடல்களை தன்னுடைய அனுமதி இல்லாமல் தன்னுடைய கணவர் ரெக்கார்ட் செய்து அதனை நீதிமன்றத்தில் ஆவணமாக தாக்கல் செய்துள்ளார். அதனை நீதிமன்றம் ஒரு ஆவணமாக ஏற்றுக்கொள்ளக்கூடாது, தன்னுடைய அடிப்படை தனி உரிமையை மீறிய செயலாக இருப்பதாகவும் தன்னுடைய அனுமதி இல்லாமல் அந்த ரெக்கார்ட் செய்யப்பட்டிருப்பதாலும் அதனை ஒரு ஆவணமாக ஏற்றுக்கொள்ள முடியாது. எனவே அந்த மனுவை, அந்த ஃபேமிலி கோர்ட் பிறப்பித்த உத்தரவை ரத்து செய்ய வேண்டும் என்று மாண்புமிகு உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்கிறார். அந்த மேல்முறையீட்டை விசாரணை செய்த மாண்புமிகு உயர்நீதிமன்றம் மனைவிக்கு சாதகமாக உத்தரவு பிறப்பித்து அந்த எலக்ட்ரானிக் எவிடன்ஸ் ஆதாரத்தை ஒரு ஆவணமாக ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்று உத்தரவு பிறப்பிக்கிறது. இதனை எதிர்த்துதான் பாதிக்கப்பட்ட அந்த கணவர் மாண்புமிகு உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்கிறார். இந்த மேல்முறையீட்டு மனுவை விசாரித்த மாண்புமிகு உச்சநீதிமன்றம் மேட்ரிமோனியல் டிஸ்பியூட், திருமண வாழ்க்கையில் ஏற்படும் பிரச்சனையில் தாக்கல் செய்யப்படும் வழக்குகளில் எலக்ட்ரானிக் எவிடன்ஸை ஒரு ஆதாரமாக, ஒரு ஆவணமாக ஃபேமிலி கோர்ட் நீதிமன்றங்கள் ஏற்றுக்கொள்ளலாமா, அவ்வாறு ஏற்றுக்கொண்டால் அது ஒரு நபரின் தனி உரிமையை, ரைட் பிரைவேசியை பாதிக்குமா, இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராக அது அமையுமா, இதையெல்லாம் ஆராய்ந்து நீதிமன்றத்திற்கு ஒரு அறிக்கை சமர்ப்பிக்க வேண்டும் என்று சொல்லி நீதிமன்றத்திற்கு உதவுவதற்காக மாண்புமிகு உச்சநீதிமன்றம் ஒரு மூத்த வழக்கறிஞரை, அமிக்கஸ் குரியோ என்று சொல்வார்கள், நீதிமன்றத்திற்கு உதவுவதற்காக அவர் தனியாக ஒரு அறிக்கையை நீதிமன்றத்திற்கு உதவி செய்வதற்காக அப்பாயின்மெண்ட் செய்யப்படுகிறார். அவர் பல்வேறு வழக்குகளை, முன் தீர்ப்புகளை எடுத்துக்காட்டி கணவர் மனைவிக்கிடையே மேட்ரிமோனியல் டிஸ்பியூட் ப்ரொசீடிங் வழக்குகளில் கணவர் மனைவிக்கு எதிராகவோ அல்லது மனைவி கணவருக்கு எதிராகவோ வழக்கு என்று தாக்கல் செய்யும் பொழுது அல்லது ஒருவர் மற்றொருவர் மீது கிரிமினல் ப்ரொசீடிங்ஸ் வழக்கு தாக்கல் செய்யும் பொழுது இந்த எலக்ட்ரானிக் எவிடன்ஸ் ஆதாரங்களை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கலாம். அதற்கு இந்திய சாட்சிய சட்டம் எக்ஸப்ஷன், விதிவிலக்கு வழங்கி இருக்கிறது, வழிவகை செய்திருக்கிறது. மேலும் பாதிக்கப்பட்ட ஒருவர், கணவரோ மனைவியோ, இந்த எலக்ட்ரானிக் எவிடன்ஸை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்தால்தான் தனக்கு நீதி கிடைக்கும் என்ற நிலையில் இருக்கும் பொழுது அந்த ஆவணத்தை நீதிமன்றம் மறுக்கும் பொழுது பாதிக்கப்பட்ட நபருக்கு நீதி கிடைக்காது, இன்ஜஸ்டிஸ் என்று சொல்வார்கள். அவருக்கு
அவர் கேட்ட பரிகாரம் கிடைக்காமல் போவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. எனவே இந்த எலக்ட்ரானிக் எவிடன்ஸை திருமண வாழ்க்கையில் ஏற்படும் பிரச்சனைகளுக்கு விவாகரத்து வழக்குகளில் ஒரு ஆவணமாக தாக்கல் செய்வது அது ஒருவரின் உரிமையை மீறும் செயலாக இருக்காது என்றும், கணவர் மனைவிக்கு எதிராகவோ அல்லது மனைவி கணவருக்கு எதிராகவோ அவருடைய அனுமதி இல்லாமல் ரெக்கார்ட் செய்யப்படும் ஆவணங்கள் தன்னுடைய வழக்கில் அது ஒரு முக்கிய ஆதாரமாக இருக்கும் பட்சத்தில் அதனை நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டு அதன் அடிப்படையில் உத்தரவு பிறப்பிக்கலாம் என்று இந்த நீதிமன்றம் நியமனம் செய்த அந்த மூத்த வழக்கறிஞர் அவருடைய அறிக்கையை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்கிறார். அதனையும் மாண்புமிகு உச்சநீதிமன்றம் ஏற்றுக்கொண்டு மாண்புமிகு உச்சநீதிமன்றமும் பல்வேறு வழக்குகளை, உயர்நீதிமன்ற வழக்குகளை மேற்கோள் காட்டி திருமண வாழ்க்கையில் கணவர் மனைவிக்கிடையே பிரச்சனை என்று வரும்பொழுது கணவர் மனைவிக்கு எதிராகவோ மனைவி கணவருக்கு எதிராகவோ வழக்கு என்று தாக்கல் செய்யும் போது அது போன்ற வழக்குகளில் இந்த எலக்ட்ரானிக் ரெக்கார்ட் கம்யூனிகேஷன் இருவருக்கும் இடையே நடைபெற்ற உரையாடல்களை ஒருவர் ரெக்கார்ட் செய்து மற்றொருடைய அனுமதி இல்லாமல் ரெக்கார்ட் செய்து அதனை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்தால் நீதிமன்றம் அதனை ஏற்றுக்கொள்ளலாம் என்று இந்திய சாட்சி சட்டம் பிரிவு 122 கூறியிருக்கிறது என்றும், அதன் அடிப்படையில் இந்த வழக்கில் கணவர் தன்னுடைய மனைவிக்கிடையே பேசிய உரையாடல்களை ஆடியோ ரெக்கார்டாக பதிவு செய்து அதை சிடிகள் ரெக்கார்ட் செய்து அதை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருக்கிறார். எனவே அது மனைவியினுடைய அனுமதி இல்லாமல் ரெக்கார்ட் செய்யப்பட்ட ஆடியோ ரெக்கார்டாக இருந்தாலும் இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் செக்ஷன் 122 இந்திய சாட்சி சட்டம் பிரிவு 122 அந்த எலக்ட்ரானிக் ரெக்கார்டை திருமண வாழ்க்கையில் சூட்ஸ் ப்ரொசீடிங் என்று வரும்போது அதனை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யலாம் என்று கூறுவதால் இந்த ஃபேமிலி கோர்ட் நீதிமன்றம் கணவர் தாக்கல் செய்த அந்த ஆடியோ ரெக்கார்டை நீதிமன்றத்தில் ஒரு ஆவணமாக எலக்ட்ரானிக் எவிடன்ஸாக ஏற்றுக்கொள்ளலாம் என்று கூறி மாண்புமிகு உயர்நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை ரத்து செய்து இந்த கணவருக்கு சாதகமாக உத்தரவு பிறப்பிக்கிறது. இந்த வழக்கிலிருந்து தான் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது, பொதுவாக ஃபேமிலி கோர்ட் நீதிமன்றங்கள் கணவர் மனைவிக்கிடையே விவாகரத்து வழக்கு மற்றும் டொமஸ்டிக் வயலன்ஸ் வழக்குகளில் எலக்ட்ரானிக் எவிடன்ஸ் ஆவணங்களை பொதுவாக ஏற்றுக்கொள்வதில்லை. இனி வருங்காலங்களில் இந்த தீர்ப்பை அடிப்படையாக கொண்டு பாதிக்கப்பட்ட நபர் கணவர் மனைவிக்கு எதிராக அவருடைய அனுமதி இல்லாமல் ரெக்கார்ட் செய்யப்படும் எலக்ட்ரானிக் எவிடன்ஸ் ஆவணங்களையோ அல்லது மனைவி கணவருக்கு எதிராக ரெக்கார்ட் செய்யப்படும் எலக்ட்ரானிக் எவிடன்ஸ் ஆவணங்களை நீதிமன்றத்தில் அதை ஒரு எலக்ட்ரானிக் எவிடன்ஸ் ஆதாரமாக அனுமதிக்க வேண்டும், அதனை ஒரு டாக்குமெண்டாக மார்க் செய்ய வேண்டும் என்று சொல்லி ஒரு மனு தாக்கல் செய்யும் பொழுது சம்பந்தப்பட்ட அந்த ஃபேமிலி கோர்ட் நீதிமன்றங்கள் அதனை ஒரு ஆதாரமாக ஏற்றுக்கொண்டு அதன் அடிப்படையில் இனி விசாரணை மேற்கொண்டு பாதிக்கப்பட்ட நபருக்கு சாதகமாக தீர்ப்பு வழங்கும். அதற்கு அந்த எலக்ட்ரானிக் எவிடன்ஸை தாக்கல் செய்பவர் அந்த எலக்ட்ரானிக் எவிடன்ஸ், அதாவது போன் உரையாடல்களாக இருந்தாலும் சரி, வீடியோ ஆடியோ ரெக்கார்டிங்காக இருந்தாலும் சரி, ஃபேஸ்புக் சாட்ஸ் மற்றும் வாட்ஸ்அப் சாட்டுகளாக இருந்தாலும் அதை எவ்வாறு சேமிக்கப்பட்டது, யாருடைய மொபைலிலிருந்து சேமிக்கப்பட்டது, எவ்வாறு எடுக்கப்பட்டுள்ளது, யார் எடுத்தார், எப்போது எடுக்கப்பட்டது, அதில் மாடிஃபைடு எதுவும் எடிட் செய்யப்படவில்லை என்றும் ஒரு பிரமாண பத்திரம் தாக்கல் செய்து அதன் அடிப்படையில் நீதிமன்றத்தில் கொடுத்தால் மட்டுமே நீதிமன்றம் அந்த எலக்ட்ரானிக் எவிடன்ஸை ஒரு ஆதாரமாக ஏற்றுக்கொண்டு அதன் பிறகு எதிர் தரப்பினர் அப்ஜெக்ஷன் செய்தால் அது ஒரு ஃபாரன்சிக் ரிப்போர்ட் அனுப்பப்பட்டு அங்கே அந்த எலக்ட்ரானிக் எவிடன்ஸ் ஆவணங்கள் அதில் இருக்கும் உண்மைத்தன்மையை முடிவு செய்து அது ஒரு சான்றிதழ் வழங்கி அதன் அடிப்படையில் மட்டுமே ஒரு தரப்பினர் கொடுக்கப்பட்ட அந்த எலக்ட்ரானிக் எவிடன்ஸை ஆதாரமாக கொண்டு தீர்ப்பு வழங்கும். மேலும் இந்த வீடியோ சம்பந்தமாக சந்தேகம் ஏதும் இருந்தாலோ அல்லது எலக்ட்ரானிக் எவிடன்ஸ் சம்பந்தமாக சந்தேகம் இருந்தாலோ மேட்ரிமோனியல் டிஸ்பியூட் வழக்குகளில் சந்தேகம் ஏதும் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள், பதிலளிக்கப்படும். நன்றி, வணக்கம்.